பெரிய அளவுல எல்லாத்தையும் மாத்தி நான் திரும்ப வருவேன். நீங்க 2 பேரும் செஞ்ச அநியாயத்துக்கு உங்களை பழி வாங்கறதுக்காகவே திரும்ப வருவேன். அன்னைக்கு அடிபட்டதுக்கு இன்னைக்கு பழி வாங்க வந்திருக்க. புலியா மாறி வந்திருக்க உன்னோட எதிரிடா. சார், என்ன மித்ரா சார் இது? உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்க மாட்டீங்களா? முன்ன பின்ன யார் இருக்காங்கன்னு ஒரு வாட்டி பார்த்து நடக்க மாட்டீங்களா? கொஞ்சம் ஏதாவது மிஸ் ஆயிருந்தா உங்க உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். இப்படி அலட்சியமா இருந்தா எப்படி? ஏதோ யோசிச்சுக்கிட்டு நான் கவனிக்கல பாகியலட்சுமி. அததான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு அலட்சியமா ஏன் இருக்கீங்க? அப்படி தீவிரமா நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரும்போது எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும், இது கூட உங்களுக்கு யாராவது சொல்லணுமா? பாகியலட்சுமி, உன் முன்னாடி நிக்கிறது உன் பாஸ். அவர்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும்னு கொஞ்சம் யோசிச்சு பேசு. ஜாக்கிரதையா இருக்கிறத பத்தி சொல்றதுக்கு தரத்தை எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. How dare you to talk like this? ஏன் கிட்டே நீ இவ்ளோ ஹார்ஷா பேசுறியா? மனிஷா, What is this மித்ரா? பாகியலட்சுமி உன வாய்க்கு வந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கா. நீ எப்படி சும்மா இருக்க? பாகியலட்சுமி சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு. இதுதான் சார் நான் சொன்ன நம்ம ஆசையை நிறைவேற்றுற இடம். பூட்டு போடும்போது நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடந்துரும் சார். இது ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அப்படின்னா இங்க நான் தான் முதல்ல வேண்டிக்க போறேன். அப்ப பூட்டு எங்க கிடைக்கும்? இதோ உனக்காக நான் எப்போ வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தா வாங்கிக்க. கடவுளே, நானும் மித்ராவும் கூடிய சீக்கிரமே ஒன்னு சேரணும். அந்த லக்ஷ்மி கிட்ட இருந்து மித்ரா நிரந்தரமா பிரிஞ்சு வந்துடணும். மேடம், இப்ப நீங்க இந்த கண்டத்துல இருந்து எப்படியாவது நான் அவரை காப்பாத்தியே ஆகணும். அவருக்கு வரப்போற ஆபத்தை எப்படியாவது நான் தடுத்து நிறுத்தணும். அதுக்கு பலத்தையும் தைரியத்தையும் நீதான் எனக்கு கொடுக்கணும். மித்ரா சார், நீங்களும் பூட்டு போடுறீங்களா? இல்ல சப்போட்டா, இப்ப அவ்வளவு அவசரமா என் மனசுக்குள்ள யோசிக்கிற அளவுக்கு எதுவும் இல்ல. சரி, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன? வாங்க போலாம். ஒரு அற்புதமான காட்சியை காட்டுறேன். ஓகே. என்னாச்சு பெரியம்மா? இப்பதான் சந்தோஷமா இருந்தீங்க, அதுக்குள்ள ஏதோ யோசிக்கிறீங்க. ஒண்ணும் இல்லடா. நம்ம வீட்ல எந்த பண்டிகை எந்த விசேஷமா இருந்தாலும் நம்ம வீட்ல எப்போ நம்ம சேர்ந்துதானே இருப்போம். இப்ப இந்த அக்கேஷன்ல மித்ரா இல்லையேங்கிற ஒரு சின்ன வருத்தம் தான். எனக்கும் வருத்தமா தான்க்கா இருக்கு. ஆனா மாப்பிள்ளை வீட்டுல ரொம்ப அவசரப்படுறாங்க, அதனால நாம லேட் பண்றது நல்லது இல்லைன்னு தோணுச்சு. ஒன்னு பண்றேன், மித்ரா வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லட்டுமா? சச்ச, வேண்டாம். அவங்க அப்புறம் தப்பா நினைச்சுக்க போறாங்க. தேதிய பார்த்து பத்திரிக்கை எழுத போறது தானே. மித்ரா இல்லாட்டி என்ன, கல்யாண நேரத்துல தங்கச்சி கூடவே இருக்க போறான். சஞ்சனா, உனக்கு இப்போ கல்யாண நேரம் கூடி வந்துருச்சு. நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் இதுக்கப்புறம் உனக்கு பொறுப்புகள் கூடி வந்துரும். இப்பத்திலிருந்தே கொஞ்சம் மெச்சூர்டா நடந்துக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ண. அரவிந்தா, அதெல்லாம் பழகிக்கிட்டா வராது, தன்னால வரணும்மா. அதுவும் கரெக்ட் தான். சஞ்சனா, மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு நீ ரெடியா இருக்கியா? மனிஷா, ஆமா, அந்த சர்ச்சில் நீ அப்படி என்ன வேண்டிக்கிட்ட? என்னோடது ஒரே ஒரு அழகான ஆசை, ஒரே ஒரு பலமான ஆசை. அது என்னன்னு உனக்கும் தெரியும்.
அது எவ்வளோ பலமான ஆசையா இருந்தாலும் எவ்வளோ பயங்கரமான ஆசையா இருந்தாலும் என்ன பிரயோஜனம் மனிஷா? பூட்டு கீழே விழுந்தா மாதிரி உன்னோட ஆசையும் நிராசையா போயிடும். அது இதுக்கப்புறம் நடக்கும்னு நீ நினைக்கவே நினைக்காத. இன்னொரு வார்த்தை நீ எக்ஸ்ட்ரா பேசுனேன்னு வச்சுக்கோ, இந்த ஃபோர்க் அப்படியே தொண்டையில இறக்கிடுவேன். மூடிக்கிட்டு வச்சது சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பு. ஏய் பாகியலட்சுமி, மித்ராவுக்கு இறக்க குணம் அதிகமாயிட்டே போகுது. இந்த டைம்ல தான் டைவர்ட் பண்ணி ஆகணும், இல்லனா ஆம்பளைங்க புத்தி மாறி போயிடும். தண்ணி. எனக்கு ஒரு பெரிய அவார்டு கிடைக்கும் போது என் மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போட்டு அந்த அவார்டு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டீங்க. சொசைட்டில எனக்கு இருந்த பேரையும் புகழையும் ஒரேடியா தரமட்டமாக்கிட்டீங்க. தீப்பெட்டி மாதிரி பில்டிங்ஸை கட்டி மக்களை ஏமாத்தினது நீ. குவாலிட்டி இல்லாத பில்டிங்கை கட்டி மக்கள்கிட்ட இருந்து பணத்தை சுட்டது நீ. மக்களையும் அரசாங்கத்தையும் ஏமாத்தின உனக்கு எப்பவும் தோல்விதான் இருக்கும். உனக்கு அதுதான் நடந்திருக்கு. இப்பவாது அதை நினைச்சு வருத்தப்படு. வருத்தங்கிறது என்னோட பாலிசிலேயே இல்ல. என்னோட பல்ஸ்லயும் என்னோட ரத்தத்திலையும் பழி வாங்கறதும் பகையும் மட்டும்தான் இருக்கு. நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா பேரழிவு எப்படி இருக்கும்னு நான் உனக்கு காட்டுறேன். எனக்கு நடந்த அதே அநியாயம் உனக்கும் நடக்கும். எனக்கு ஏற்பட்ட அவமானம் கண்டிப்பா உனக்கும் ஏற்படும். மொத்தத்துல இந்த பயணம் உனக்கு ஒரு கெட்ட கனவா இருக்க போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. தண்ணீரில் நீந்துற மீனுக்கு வெறும் துடுப்பு மட்டும்தான் இருக்கும். அது என்னதான் ட்ரை பண்ணாலும் அதுக்கு ரெக்கையெல்லாம் ஒன்றும் முளைக்காது. நேர்மை இல்லாதவனோட வாழ்க்கையும் அப்படிதான். இது வரைக்கும் நீ செஞ்ச தப்பெல்லாம் போதும். இதுக்கு மேலேயும் தப்பு செஞ்சு உன் பாவ குடத்தை நிரப்பிக்காத. இது ஒன்னும் கன்னியாகுமரி இல்ல மித்ரா, நீ டர்க்கியில இருக்க.